அயோத்தி சென்று ஊர் திரும்பிய பக்தர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மதுரையிலிருந்து அயோத்திக்கு 20 பெட்டிகளில் 1303 பயணிகள் மற்றும் 80க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொண்ட சிறப்பு ரயில் பிப்ரவரி 21 அன்று கிளம்பி ராமபிரானை தரிசித்துவிட்டு பிப்ரவரி 28 அதிகாலை மதுரையை வந்தடைந்தது. பாரத பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களின் வேண்டுகோளின்படி திட்டமிடப்பட்ட ஆஸ்தா சிறப்பு ரயில் மூலம் ரோசல்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த 120 பக்தர்கள் அயோத்தியில் பிரதமர் மோடியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமபிரானை தரிசித்துவிட்டு திரும்பினர். இன்று விருதுநகர் வந்தடைந்த அவர்களை அவரது உறவினர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு குழுக்களாக அயோத்தி சென்றவர்கள் யாத்திரை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது ஒரே குடும்பமாக மாறியது மகிழ்ச்சியின் உச்சம். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது. போர்டு தர்ற மாதிரி அதான் பேப்பர்ல போட முடியும். மொட்டை போட்டார் போல ஏறி போய் மொட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்காரு. சென்னை அருகே பூந்தமல்லி இருக்குல்ல, பூந்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா திரை நகரம்னு ஒண்ணு உருவாக்குறதாக பட்ஜெட் தாக்கல 500 கோடி அதை உருவாக்குறதாக பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையான விஷயம் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, தேவையில்லாததான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நல்லது, வேறு ஏதாவது நல்லது செய்யலாம். அதாவது இதெல்லாம் பணம் வேஸ்ட்டு தான். இதெல்லாம் 500 கோடின்றது பெரிய அமௌண்ட் இல்லை. அது ஏழை மக்களுக்கு எதனா செய்தால் கூட ஒரு நன்மை இருக்கும். அதுதான் சினிமா நகரம், அது வேஸ்ட்டு தானே. அது ஏழை மக்களுக்கு எதனா செய்துட்டு போகலாம்ல. மக்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல நிறைவேற்றணும். அந்த இது அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் முதல்ல நிறைவேற்றணும். இது பண்ணணும். ஆனால் கொஞ்சம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இருந்தது எல்லாம் மக்கள் தேவையான முடிஞ்சிருச்சுன்னா இது எக்ஸ்ட்ரா பண்ணலாம். நம்ம இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இது? இல்லாத ஜனங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஏதோ ஒரு அங்கே கட்டுறதுக்கு இல்லாத ஜனங்களுக்கு ஒரு வீடு வாசல் எதனா கட்டி கொடுத்தா கூட அவங்க நல்லா இருப்பாங்க. எவ்வளோ பேர் வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. காரணம் சொன்னால் இப்போ மக்கள் எல்லா இடமும் ரோடுகள் எல்லாம் போட முடியாமல் பண வசதி இல்லாமல் கஷ்டப்படுற நேரத்தில் இந்த ஆடம்பரம் இப்போ தேவையா? சினிமா தேட்டர் தேவையா? அவங்க ஓட்டு அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி அவங்கள வளைச்சா திரைத்துறையில் வரவங்க அவங்களே ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குன்றதுக்காக அதுமாரி பண்ணுறாங்க. அது வேஸ்ட்டு தான். அது எதுவுமே பிரோஜனம் கிடையாது. எதுவுமே இது அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேலை வாய்ப்புக்கு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். திரைத்துறையினருக்கு செய்கிறதுக்கு பதிலாக பொழுதுபோக்கு செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வேலை வாய்ப்பு யாருக்காக ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் சுற்றின்னு கிடக்கிறாங்க. யாருக்கும் வேலையே இல்லை. கம்பெனியே மேலே எங்கேயும் தொழிற்சாலை எங்கேயுமே கட்டலை. அதுக்கு பதிலாக தொழிற்சாலை இல்லாத இடத்துல வேலை வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். நிறைய கம்பெனி கட்டுங்க. நிறையா வேஸ்ட்டான செலவு பண்ணுறதுக்கு பதிலாக கம்பெனி கட்டி 4 பேர் வேலை வாய்ப்பு கொடுங்க. 30 ரூபா லிட்டர் இருந்தது பெட்ரோல். இன்றைக்கி 110 ரூபா 112 ரூபா விற்கிது. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எதுனா மக்களுக்கு தேவையான செய்யத்தை விட்டுட்டு ஏற்கனவே திரைப்பட நகரம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அதையே பண்ணலாமே. அதை விட்டுட்டு தனியாக ஏன் பண்ணோம்? 500 கோடி செலவு பண்ணணும். வேஸ்ட் இல்லை.